திருவள்ளூரில் மின் இணைப்பு பெறாமல் அவசர கதியில் அங்கன்வாடி மையம் திறக்கப்பட்ட அவலம் அரங்கேறியுள்ளது. எல்லம்பள்ளி காலனி பகுதியில் புதிதாக அங்கன்வாடி மையம் திறக்கப்பட்டது. இக்கட்டிடத்தில் மின் இணைப்பு இல்லாததால் மின்விசிறி, மின்விளக்கு உள்ளிட்டவை இயங்காமல் சிறுவர்கள் கடும் சிரமப்பட்டனர். இந்த நிலையில் தற்போது அங்கன்வாடி மையத்திற்கு அருகே வயல்வெளியில் செல்லும் மின்கம்பத்திலிருந்து கொக்கி போட்டு மின்சாரம் திருடி கொண்டு வரப்பட்டுள்ளன. அடிப்படை வசதிகளை உறுதி செய்யாமல் கட்டிடத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த திமுக அரசு மீது பெற்றோர்கள் அதிருப்தியில் உள்ளனர். தூத்துக்குடியில் வீட்டில் திருட்டுத்தனமாக டீசலை பதுக்கி வைத்து மீன்பிடி படகுகளுக்கு விற்பனை செய்து வந்த நபர் சிக்கினார். திரேஸ்புரம் அருகே உள்ள மீன்வளத்துறைக்கு சொந்தமான படகில் 50 லிட்டர் பேரல்களில் 40 லிட்டர் டீசல் மட்டும் பிடித்த பாலன் என்பவர் மீதமுள்ள 10 லிட்டரை நிரப்ப கெட்டுப்போன டீசலை கலந்து படகுகளுக்கு விற்பனை செய்து வந்துள்ளார். இது தொடர்பாக பங்க் ஊழியர்கள் அளித்த புகாரின் பேரில் பாலனை பிடித்து விசாரணை நடத்தியதில் பழைய கெட்டுப்போன டீசலுடன் புதிய டீசலை பிடித்து மீன்பிடி படகுகளுக்கு விற்பனை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து பாலன் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 1000 லிட்டர் டீசல் பறிமுதல் செய்யப்பட்டது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல்லில் INTUC பொதுக்கூட்டத்தில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. INTUC 252வது மாநில செயற்குழு கூட்டம் நடத்த மாநில தலைவர் ஜெகநாதன் அணி சார்பில் தனியார் மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதேபோல் முன்னாள் மாநில செயலாளர் பன்னீர்செல்வம் தலைமையில் மற்றொரு அணி சார்பில் தனியார் மண்டபத்தில் கூட்டம் துவங்கியதால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.